முதுமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு பலவீனமான நிலையாகும். எல்லா மனிதர்களுமே, இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் அனைவருமே முதுமை என்ற நிலையை அடைய முடியாது. சதவீத கணக்கிலே சொல்ல போனால் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய 100% பேரில் 80% பேர் தான் 60 வயதை அடைகிறார்கள் என்று ஒரு புள்ளிவிவர கணக்கு சொல்கிறது. 60 வயதை அடையக்கூடியவர்கள் ஒரு 100 பேர் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள்னா அதுல 80 பேர் தான் 60 வயதையே கிடைக்கிறார்கள். மீது 20 பேர் 60 வயதை அடைவதற்கு முன்பாகவே இறந்து விடுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. 80 வயதை கடக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய மனிதர்கள் 100%, 30% பேர் தான் 80 வயதையே கிடைக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இந்தியாவுடைய கணக்குப்படி அப்படிதான். இந்தியாவில 100 பேர் பிறந்தாங்கன்னா அந்த 100 பேர்ல 80 வயதை அடையக்கூடியவர்கள் ஒரு 30 பேர் தான் அடைகிறார்கள். 70 பேரும் 80 வயதை கடப்பதற்கு முன்பாகவே மரணித்து விடுகிறார்கள். பெரும்பாலும் 80 வயதை கடந்தவர்கள் தான் தள்ளாத வயது, முதுமை வயது, சிரமப்படக்கூடிய நிலையை அடைகிறார்கள். இன்னைக்கு உள்ள உணவு பழக்க வழக்கம், இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல 60 வயசை கடந்துட்டாலே தள்ளாத வயது மாதிரி ஆயிடுறாங்க நிறைய பேர். சரியான உணவு பழக்கம், பொருளாதார வசதி, நல்ல வாழ்க்கை, நிம்மதியான நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு 80 வயசு ஆனாலும் அவங்களுக்கு தள்ளாத வயது மாதிரி தெரியாது. ஒரு சிறந்த நிலையில இருப்பாங்க. பெரிய அளவு கஷ்டப்படக்கூடிய நிலைமையில, சிரமப்படக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய நிலையில யார் இருப்பாங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பொருளாதார கஷ்டம் இந்த மாதிரி இருக்கணும். 60 வயசுலேயே தளர்ந்து போகிற நிலையை பார்க்க முடியுது. இந்த தள்ளாத வயது, முதுமை வயது என்பது அனைத்து மனிதர்களும் அடையக்கூடிய நிலை கிடையாது. எல்லாருக்குமே இந்த நிலை கிடையாது. அந்த நிலையை அடைந்தவர்கள் ரொம்ப கம்மியான மக்கள் தான் அடைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய பிரார்த்தனையில இதை அடிக்கடி செய்வாங்க. அதனாலதான் அவங்க 63 வயசுலேயே மரணித்து விட்டார்கள், மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜிசி ஒல் கசலி ஒல் ஜுபுனி ஒல் ஹரமி. இறைவா, இயலாமையிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் தள்ளாத வயது அடைவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு, நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று ரசூல்லா பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. இப்ப ரசூல்லா கூட அந்த தள்ளாத வயது, சிரமப்படக்கூடிய வயது அடைவதை அவங்க கூட விரும்பல. ஏன்? அந்த வயது வந்துட்டா மனுஷன் குழந்தை மாதிரி ஆயிடுறான். குழந்தைங்க எப்படி தன்னுடைய தேவைகளை, தனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தன்னால செய்ய முடியாதோ, சுயமாக செய்ய முடியாதோ, யாரோ ஒருவருடைய உதவினால் தான் செய்ய முடியுமோ, அதே நிலைக்கு தள்ளாத வயது அடைந்த, முதுமை வயது அடைந்த மனிதன் ஆகிவிடுகிறான். அவனுக்கு ஏதாவது காரியம் வேணும்னா யாரிடமாவது சொல்லி அவங்க செய்து கொடுத்தாதான் அவங்க செய்ய முடியும். அந்த நிலைமைக்கு போயிடறான். குழந்தைய மாதிரி ஆயிடுறான். குழந்தைய விட கொஞ்சம் மேலாகவே சின்னரங்கள் ஆயிடுறான். குழந்தை பண்ணக்கூடிய தரக்கூடிய சிரமத்தை விட, குழந்தை தரக்கூடிய கஷ்டத்தை விட தள்ளாத வயதை அடைந்தவர்கள் தரக்கூடிய கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்மளை திட்டுவாங்க, நம்மளை ஏசுவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம அதன் மூலமா நமக்கும் எரிச்சல் வரும், நமக்கும் கோவம் வரும், நம்மளும் மாறி திட்டக்கூடிய நிலைமைக்கு போயிடுவோம். இப்ப அவங்களும் கஷ்டப்படுவாங்க, பிறரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வயது முதிர்ந்த காலத்தை அடையக்கூடியவர்கள் ஆகிவிடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க. அவங்க வரக்கூடாதுன்னு துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நிலையை நம்ம அடைஞ்சிடக்கூடாது, பிறருக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்திருக்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரி நிலை அடைந்தவர்களை நம்ம எப்படி கண்ணியமான முறையில கவனிக்கணும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறான். நமக்கு அது ஒரு ஆர்டர் மாதிரி என்ன சொல்லலாம், இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றான். பெரும்பாலும் மற்றவர்கள் நம்முடன் இருப்பதை விட, வயதானவர்கள் மற்றவர்கள் யாரும் நம்ம கூட இருக்க போறது இல்லை. வயது முந்தைய யார் நம்ம கூட இருக்க போறா? நம்ம தாய் தந்தையர் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம கூட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க வேற யாருக்கும் சொந்தக்காரங்க நம்ம வீட்டுல இருக்க போற வயது முதிர்ந்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் தான் பெரும்பாலும் நம்முடன் இருக்க போறாங்க. இப்ப அவங்களை நீங்க எப்படி கவனிக்கணும்? அவங்க முதுமை வயதாடினா எப்படி கவனிக்கணும்? அவங்களை எந்த ஒரு நிலையிலையும் சீ என்ற ஒரு வார்த்தையை கூட நீ சொல்லிவிடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எச்சரிக்கிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானன். என்னை தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இம்மா இப்லுகன்ன இந்தகல் கிபர அகதகுமா அவ் கிலாகுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபுன். உங்கள் பெற்றோர்களில் யாராவது ஒருவர் முதுமை நிலையை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை சீ என்று, உஃபுன்னா சீ என்ற வார்த்தை அரபுல, அந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். ஒலா தன்ஹர்ஹுமா ஒ குல்லஹுமா கௌலன் கரீமா. அவ்விருவரை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், மரியாதையான சொல்லையே அவர்களிடம் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான். உங்க தாய் தந்தையர் முதுமை நிலையை அடைஞ்சிருவாங்க, வயசான காலகட்டத்தை அடைந்துள்ளார்கள். அப்படி அடைந்த நிலையில அவங்களால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும், உங்களுக்கு கஷ்டம் வரும், உங்களுக்கு சிரமப்படும், உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த தொந்தரவு, கஷ்டம், சிரமம் வரும் பொழுது நீங்க கோவப்பட்டு அவங்கள சீன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க.
அங்க போங்கன்னு விரட்டிடாதீங்க, அவங்க கிட்ட மரியாதையான வார்த்தையை கூறுங்கள், அவங்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான், வழிகாட்டுறான், அறிவுரை சொல்றான். அந்த மாதிரி செய்யாதீங்க, அது தவறு என்று நம்ம கட்டளை இடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வயதான பெற்றோரை யார் பெற்று அவர்கள் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நாசமா போட்டுன்னு அர்த்தம். அந்த மொழி வழக்குல மூக்கு மண்ணை கவட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு வாய்ப்பு தாய் தந்தையை கவனிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய வாய்ப்பு. அது உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழி. நீங்க தொழுறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜி பண்றது, மாட்டு கடமைகள் எல்லாம் செய்யறது எதுக்கு செய்றீங்க? சொர்க்கத்துக்கு போன்னு செய்றீங்க. அது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இது ஒரு வழியா இருக்குங்கிறது தெரிஞ்சா அதை செய்யணுமா வேண்டாமா? அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்து அதன் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது அதை யார் மிஸ் பண்றாங்களோ, அந்த வாய்ப்பை யார் இழக்கிறார்களோ அவர்கள் நாசமாக போட்டும், அவர்கள் மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பெற்றோரை கவனிப்பது என்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்ப முதியவர்களா இருக்கக்கூடியவர்களை நம்ம நல்ல முறையில் கவனிக்கணும். பெற்றோர்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, அவளை நல்ல முறையில் கவனிக்கணும். நம்ம பேருந்துகள்ல பயணம் செய்யும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடியவன் சீட்ல உட்கார்ந்துட்டு பயணம் செய்வான். அப்பதான் ஒரு வயசான ஆளு, தள்ளாத வயசு, கஷ்டப்படுற வயசு, அவர் கம்பியை பிடிச்சு நிற்பாரு. எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்துக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் கூட மனம் வர மாட்டாங்குது. இப்ப அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் முதியவர் கஷ்டப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். அவர் உட்கார்றது இடம் கொடுக்கணும். நம்ம ஒரு இடத்த உட்கார்ந்து இருக்கிறோமா, நான் ஒரு முதியவர் வர்றாரு, தள்ளாத வயது, அவருக்கு இடம் கொடுக்கணும். தொழுகையா இருந்தா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகையில கூட நீங்க சுருக்கி தொழுங்க. ஏன்? முதியவர்கள், வயதானவர்கள், அவங்களால ரொம்ப நேரம் நின்று தொழ முடியாது. அப்படி தொழ முடியாத காரணத்தினால தொழுகை நீங்க சீக்கிரம் தொழுதுருங்க, நீங்க நிறைய நேரம் இழுத்து தொழாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழ வைத்தால் அவர் சுருக்கி தொழட்டும், தொழுகையை சுருக்கி கொள்ளட்டும். ஏனென்றால் அவர்களில் பலவீனமானவர்களும் நோயாளிகளும் இருப்பார்கள், முதிர்ந்தவர்களும் இருப்பார்கள். நீங்க அதை சுருக்கி தொழுங்க. நீங்க தனியா நிற்கும் போது எவ்வளவு வேணாலும் நீட்டி தொழுங்க. ஆனா தொழுகையில பின்னாடி முதியவர்கள் நிற்பாங்க, நோயாளி நிற்பாங்க, பலவீனமான நிற்பாங்க. அதையெல்லாம் நீங்க கவனத்தில் கொண்டு என்ன பண்ணணும்? தொழுகையை சுருக்கி தொழுங்கள் என்று சொல்லி தொழுகையை நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு முதியவர்களுக்கு ரசூல்லா ஒரு பேணுதலை கொடுத்திருக்கிறாங்க, அவங்க மதிக்கணும்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய தந்தையை அப்படி தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வேண்டி அவருடைய தந்தை அபு குஹாஃபாவை அவங்கள அபூபக்கர் அவர்கள் தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. அபூபக்கரை நபி தோழர்கள்ல கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க. தோழர்கள்லயே கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் யாருன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வாப்பா எவ்வளவு வயசு உள்ளவங்களா இருப்பாங்க, அப்படி வயசு உள்ள ஆளு, அவர் நடக்க கிளியாதான் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல உள்ள ஆள ரசூல்லாவை பார்க்கணும் அப்படின்னு தூக்கி கொண்டு வந்துறாங்க. ரசூல்லா கண்டிக்கிறாங்க, எதுக்கு அவரை தூக்கிட்டு வந்தீங்க? இந்த முதியவர், இந்த வயசானவரை எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? அவர் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, நானே பார்த்திருப்பேனே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை கண்டிக்கிறாங்க. இந்த வயதானவரை சிரமப்படுத்தாதீங்கன்னு சொல்லி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதியவர்களை சிரமப்படுத்துறதை அனுமதிக்கிற எந்த சூழ்நிலையும் முதியவர்கள் விஷயத்துல கவனமா இருந்தது. அவங்களை சிரமப்படுத்தாதீங்க, அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களை பேணுதலா பராமரியுங்கள் என்று ரசூல்லா தன்னுடைய நண்பருக்கே கட்டளையிடுறாங்க. அவரு தலைமுடியெல்லாம் வெள்ளையா இருந்திருக்குது, அவரு முடிய கலரை மாத்துங்க, அதாவது கருப்பு டை அடிச்சு விடுங்க என்று சொல்லி ரசூல்லா சொன்னதாக அந்த செய்தியை பார்க்க முடியுது. அப்போ தன்னுடைய தந்தையை அவர் சரியான முறையை பராமரிக்கணும்னு சொல்லி தன்னுடைய நண்பருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுறாங்க. அவர் சரி, அவர் நம்ம வாப்பமா வீட்டு இருந்தா அவங்க அவங்கள தேவை அவங்க நிறைவேற்ற முடியாத நிலைமையில இருந்தாங்கன்னா நம்ம அதை கவனிச்சு செய்து கொடுக்கணும் மாட்டேங்கிறோம். அது செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு முடி குறைஞ்சிருந்தனா, அவங்க தலையை சீவாம இருந்தாங்கன்னா நம்ம சீவி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுடைய சுய தேவையில அவங்க செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க. அந்த தேவைகளை நாம் நின்று செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ரசூல் சொன்ன இந்த செய்தியிலிருந்து பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், யார் நம்மில் பெரியவருக்கு மரியாதை செய்யாமலும் சிறியவர் விஷயத்தில் இரக்கம் காட்டாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர், என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். லைஸ மின் உம்மத்தி மன்னம் யுஜில்ல கபீரனா எருகும் ஷஹீரனா எதிரிஃபுல் ஆலிமினா. ஒரு அறிஞர் விஷயத்துல சரியான முறையில் நடக்காதவர்களும் என்னை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப சின்ன பிள்ளைங்க விஷயத்துல இரக்கம் காட்டக்கூடியவளா இருக்கணும். பெரியவர்கள் விஷயத்துல, வயதான விஷயத்துல அவங்களை பேணக்கூடியவளா, மரியாதை செலுத்தக்கூடியவளா நம்ம இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
நம்ம ஒரு முஸ்லீம் இல்லைன்ற வார்த்தை ரசூல்லா சொல்றாங்க. அந்த அர்த்தம் என்ன? ரசூல்லாவுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன அர்த்தம்? யார் ரசூல்லாவை பின்பற்றுகிறாரோ அவர் வந்து முஸ்லீம். இப்ப ரசூல்லாவை சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு ரசூல்லாவை ஃபத்வா கொடுக்குறாங்கன்னா அவர் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு முஸ்லீமா இருக்கணும்னா கூட நம்முடைய தாய் தந்தையர் பேணக்கூடியவளா இருக்கணும், வயதானவர்களை மரியாதை செய்யக்கூடியவளா இருக்கணும் என்று இந்த செய்திகள் இருந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, ரசூல் சொல்கிறார்கள், நம்ம ஒரு இடத்துல போறோம், போற இடத்துல வந்து ஒரு பெரியவரை பார்க்கணும்னா அவர் சலான் சொல்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம சலான் சொல்லிடணும். இது ஒரு நடைமுறை நம்ம வச்சுக்கணும். ரசூல் சொல்கிறார்கள், நீங்க யுசல்லிமு சஹீரு அலல் கபீரா, சிறியவர் வந்து பெரியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், நடந்து செல்லக்கூடியவர் உட்கார்ந்திருப்பவர் சலாம் சொல்ல வேண்டும், குறைவா இருக்கக்கூடியவர் அதிகமா மக்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேர் போனாங்கன்னா அவங்கள பார்த்து சலாம் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப சின்ன வயசு உள்ளவங்க வந்து பெரிய ஆட்களை பார்த்தாங்கன்னா நாம அவங்க சொல்லட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கூடாது. பல பேர் வயசான ஆள் தானே அவரு சொல்லட்டும், நம்ம ஏன் பதில் சலாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. முதல்ல வயசு குறைஞ்சவங்க தான் சலாம் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம பார்க்க முடியாது. இப்ப பெரிய ஆட்களை பார்த்தோம்னா, வயது முதிர்ந்தவங்களை பார்த்தோம்னா முதல்ல நம்ம சலாம் சொல்லணும். அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நிம்மதியா இருக்கட்டும் என்று சொல்லி முதல்ல சலாம் சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு முதுமைக்கு ரசூலுல்லாஹ் கண்ணியம் கொடுக்குறாங்க. முதுமைங்கிறது ஒரு அருள்படம் மாதிரி நம்ம இதுக்கு வழங்க முடியாது. நம்ம முதுமைங்கிறது வந்து சிரமம், கஷ்டம், அதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது நமக்கு எவ்வளவு நன்மை தரக்கூடியதா இருக்கு. ஒரு முதியவருக்கு வந்து இந்த அளவுக்கு கண்ணியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொல்கிறார்கள். அதே மாதிரி முதியவர்களுக்கு இன்னும் கண்ணியத்தை எப்படி சொன்னாங்கன்னா, தொழுகை இமாமத் செய்யறதுல கூட யார் வந்து அதிகமா குர்ஆனை தெரிஞ்சு வச்சிருக்கார்களோ அவர் இமாமத் செய்யணும். அதுல ரெண்டு பேரு ஒரே மாதிரி அதே அதே அளவுக்கு மனப்பாடம் செய்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதுல யார் தொலை வைக்கணும்னு சொன்னா, யார் சுண்ணாவை சரியான முறையில் பேண்டாரோ அவர் அந்த தொழுகை நிகழ்த்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதிலே சமமா இருந்தாங்கன்னு சொன்னா யார் வயதில் மூத்தவரோ அவர் இமாமத் செய்யட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு இமாமத்துடைய தகுதிக்கு கூட பெரியவரா இருக்கணும், வயது முதிர்ந்தரா இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாதிரி சில இடங்களை பார்த்தோம்னா ஒரு மசூரா நடக்கும், 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, வயசான ஆளு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அதோட வயசு கம்மியான மக்கள் தான் கண்டுக்கவே மாட்டாங்க. இது வயசான காலத்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அவர் சொல்லதெல்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியாது. இவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அவருக்கு என்ன நாலேஜ் அப்படின்னு நினைக்கணும். ஆனா வந்து வயதானவருக்கு பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சபை இருக்குது, அந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு வயதான முயற்சி பண்றாருன்னா அவருக்கு தான் முதல்ல நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அவர் சும்மா இருந்தா கூட நீங்க பேசுறீங்களான்னு கேட்கணும், அவரை பேச சொல்லணும். வயது குறைந்தவர் 2வது பேசணும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுது. அப்துர் ரஹ்மான் பின் சஹல் என்று சொல்லக்கூடியவரும் உஹைஸா பின் மசூத் அவர்களும் வந்து உஹைஸா பின் மசூத் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அப்துர் ரஹ்மான் பின் சஹல் அவர் வந்து பேசுறாங்க, ஏதோ குறைய பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கிறாங்க. பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க, நிறுத்துங்க, முதல்ல பெரிய ஆள் பேசட்டும், பெரிய ஆளை பேச விடுங்கள், பெரிய ஆளை பேச விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அவர் வந்து கொஞ்சம் சிறியவராக இருந்திருக்கு. அப்துர் ரஹ்மான் பின் சஹல் வந்து அந்த வந்திருந்தவங்க வந்து சிறியவராக இருந்தனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரு என்ன அவசரப்பட்டு பேசுறாரு, பெரிய ஆளுமே பேசிட்டு இருக்காரு, வயசு குறைவு தானே, நீங்க பேசாம இருங்க, அவங்க பேசட்டும் என்று சொல்லி பெரியவரை பேச விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாகவும், உடனே அவரு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அப்படி வாய் மூடி மௌனமா இருந்தாராகவும் அந்த செய்தியை பார்க்க முடியுது. அந்த பெரியவர்கள் வந்து பேசுறதா செய்தியை பார்க்க முடியுது. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப பெரியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ரசூலுல்லாஹ் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பொருளை பரிமாறுறோம், உணவுப் பொருளை பரிமாறுறதா இருந்தா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில பரிமாறுவாங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது சாப்பாடு ஏதாவது உணவு ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, வலது பக்கம் இருக்க ஆள்கிட்ட கொடுத்து அது அவர் மூலமா தான் மற்றவர்களுக்கு விநியோகிக்க சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு கட்டத்துல வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவு கொண்டு வரப்படுது, ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அது வந்து வலது பக்கம் பாக்குறாங்க, பெரிய ஆள் இருக்கிறாங்க, இடது பக்கம் சிறுவர் இருக்கிறாங்க. பெரியவர்கிட்ட கொடுக்கறதுதான் ரசூலுல்லாஹ் அதை முயற்சி பண்றாங்க. 2வது யோசிக்கிறாங்க, நம்ம வந்து வலது பக்கம் சிறியவர்கிட்ட கொடுக்கணும், அதனால நம்ம கேட்டுட்டு கொடுப்பேன், அது சிறியவர்கிட்ட கேட்கறாங்க, பெருமிஷன் கேட்கறாங்க, சிறியவர் ஒத்துக்கிடல, அதனால நம்ம அப்படி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உரிமை முன்னுரிமை எதுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன எப்படி இருக்குது, பெரியவர்களா பெரியவருக்கு கொடுப்பேன் என்று ரசூலுல்லாஹ் நினைக்கக்கூடிய அளவிற்கு முதியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முதியவர்களுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாம உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எத்தனையோ முதியவர்களை சந்திக்கிறோம், பல்வேறு நிலைகளை சந்திக்கும் போது வந்து அவர்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். வயசான ஆளாச்ச, இவருக்கு என்ன தெரியும், இவர் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு, மூளை குழம்பு இப்படிலாம் சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. வயசானாலே மூளை குழம்பு போயிடும், என்னத்தை பேசுறேன்னு எதுவும் தெரியாது என்று சொல்லி முதியவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களோ திட்டக்கூடியவர்களோ ஏலம் செய்யக்கூடியவோ, அது சிறுவர்கள் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வந்து அவங்க தெரியாம
அவங்க ஞாபகம் இல்லாம ஏதாவது காரியங்களை செய்தாங்கன்னா அதை கேலி கிண்டல் செய்யக்கூடிய இளைஞர்களை சிறுவர்களை நம்ம பார்க்க முடியுது. நம்ம அப்ப அந்த இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு பெரியவர்கள் அறிவுரை சொல்லிக் கொடுக்கணும். எப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்த முதியவர்களுடைய நிலை இந்த நிலையில இருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த மாதிரி முதியவர்களுக்கு பேணுதலாக கண்ணியம் கொடுக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு இருக்கிறது, மார்க் இப்படி சொல்லி தந்திருக்கு என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நிலை நம்ம இருக்கிறது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, கொடுக்க வேண்டிய மதிப்பு, கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம சரியான முறையில கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தொடங்கும் போதும் நம்ம முன்னாடி பெரியவர்கள் முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அவங்கள்ட்ட அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யக்கூடிய நம்ம இருக்கணும். முதியவர்களை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்ய